வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். பெருமையோடு வாழ்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க. உண்மையா இல்லையா? பெருமை அப்படின்னா அவங்கள பத்தி 4 வார்த்தை நல்லா அடுத்தவங்க பேசுவாங்க. ரொம்ப பெருமைக்குரியவர் அவர் செய்த காரியம் பெருமைக்குரியது, எங்களுக்கு ரொம்ப உயர்வான பெருமை தரக்கூடிய காரியங்களை செய்தார். அப்ப பெருமை ஒரு உயர்வு தான் இல்லைங்களா? பெருமையோடு வாழ்தல்ன்றது ரொம்ப உயர்வு. ஆனால் அதற்கு நேர்மாறா ஒண்ணு உண்டுங்க. அது என்ன? அதான் தற்பெருமை. நாங்க பெரியவங்க. பெருமை வேறு, தற்பெருமை வேறு. என்ன பெரிய வேறுபாடுன்னா, பெருமை என்றால் நமது உயர்வுகளை அடுத்தவர்கள் பேசுவது. தற்பெருமை என்றால் தனக்குத்தானே தன்னுடைய பெருமையை பேசிக்கொள்வது. நீங்க பார்க்கலாம், ரொம்ப படிச்சவங்களா இருப்பாங்க, 4 பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க, அறிவுரை வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அறிவுரையா எழுதி தள்ளுவாங்க. ஆனால் என்ன மாதிரி யாருங்க பேசுறதுக்கு இருக்கா? எனக்கு எத்தனை ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா? என்ன மாதிரி யாரும் எழுத முடியும்? இப்படி தற்பெருமை பேசுவது என்பது ஒரு நோய் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார். அது ரொம்ப சாதாரணமா இருங்க. இப்ப பெரிய ஆள்கிட்ட சாதாரணமா பேசும்போது கூட நீங்க ஒண்ணு சொல்லி பாருங்களேன். ஒரு நல்ல கருத்து சொன்னீங்கன்னா, இத பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, அதையேதான் நானும் நினைச்சேன் அப்படின்னு எதிரில் இருக்கவர். நான் நினைச்சேன் பாத இது இப்ப இல்லைங்க. ராமாயணத்துல ராவணன் அப்படி சொன்னதா கம்பன் எழுதுறான். எப்படி பெரிய ராமன் எல்லாம் படையெல்லாம் சுத்தி வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு பேசும்போது முதல்ல கும்பகர்ணன் ராவணனை திட்டுவான். கடைசியில ஒரு இடத்துல சரி, அவங்க வர்றதுக்கு முன்னால நம்மளே படைகளை திரட்டி கொண்டு போய் அவர்களை விரட்டி விடலாம் அப்படின்னு நம்ம படையை திரட்டுவோம் அப்படின்னு கும்பகர்ணன் சொன்ன உடனே ராவணன் சொன்னானா, நன்று சொன்னாய், நான் அது நினைந்தேன், நான் அதான் நினைச்சேன். சாதாரணமா பேச்சு வழக்க ஒரு நல்ல விஷயம் நான் நினைச்சேன். அப்படிலாம் இன்னொன்னு வரும், நான் அப்பவே நினைச்சேன், நான் அப்பவே சொன்னேன்ல. இந்த விஷயங்கள் தற்பெருமையினுடைய கூறுகள். தற்பெருமை ஒரு மனிதனை அழித்து விடும்னு பேசுகிறார்கள். நீங்க ஒண்ணுல சாதாரணமா பழகி பாருங்களேன். தன்னை பத்தியே பேசிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட நிறைய பேர் கிட்டே போக மாட்டாங்க. அந்த ஆள் தன்னை பத்தியே பேசுவான்டா, வாயை திறந்தா அவன் பெருமையை தான் பேசுவான். நம்முடைய முன் கதைகள் என்ன சொல்லுகின்றன? தற்பெருமை என்பது தற்கொலைக்கு சமம்னு பேசு. ஒருத்தர் தன்னை பத்தி உயர்வா பேசினா தற்கொலைக்கு சமமா. மகாபாரதத்துல ஒரு கிளைக்கதை உண்டுங்க. கிளைக்கதைன்னா மகாபாரதத்தை ஒட்டி நிறைய கதைகள் சொல்லுவாங்களா, அப்படி ஒரு கதை பாருங்க. ஒரு தடவை அர்ஜுனன் இருக்கான் பாருங்க. அர்ஜுனனுடைய வில், பெரிய வில்வீரன் இல்லையா, பெரிய வில்வீரன். அவனுக்கு அவன் வில்ல பத்திய ரொம்ப பெருமை. அப்ப மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்திருந்தானா, கண்ணன் கிட்டையும் சொல்லியிருந்தான், என்ன, என் வில்லை யாராவது பழித்தால் அவர்களை கொல்லுவேன், அவர்களை கொல்ல முடியாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்ளுவேன். இப்படி ஒரு சபதம் வச்சிருந்தானா அர்ஜுனன். ஒரு குறிப்பிட்ட சூழல்ல என்ன ஆகுது, தருமன் அர்ஜுனனுடைய வில்லை கொஞ்சம் குறையா பேசிட்டாராம். ஒரு கதை தானுங்களே, கிளைக்கதை. இது எப்படின்னா, கர்ணனை கொல்ல முடியாம திரும்பணும்னா, என்னடா பெரிய வில்லு, கர்ணனை கொல்ல முடியலைன்னு தர்மன் சொல்லிட்டாராம். இப்ப அர்ஜுனனுடைய சபதம் என்ன? என்னுடைய வில்லை யாராவது குறைத்து பேசினால் அவர்களை கொல்லுவேன் என்பது. தர்மன் அண்ணன், அவனை கொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு மாற்று என்ன? இவன் சபதத்திலே என்ன சொல்றான்? நான் கொல்ல முடியலன்னா தற்கொலை செய்து கொள்ளுவேன்னு சொல்றானா. அதனால வாளை எடுத்து தற்கொலைக்கு தயாராகி கழுத்திலே கத்தியை வைத்தப்ப கண்ணன் நிறுத்தினானா, ஒரு நிமிடம் அர்ஜுனா, உன் வில்லு ரொம்ப பெருமை உடையதுன்னு தானே நீ நினைக்கிற? ஆமாம். அந்த வில்லினுடைய பெருமையை பற்றி பேசு அப்படின்னா. என்னுடைய வில் எவ்வளவு ஆற்றல் உடையது தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய வில்லாற்றல் தெரியுமா, வில்லாற்றல் உடையவன் தெரியுமா, எத்தனை பேரை நான் அழிச்சிருக்கேன், என் வில்லு அப்படி செய்ய. தன்னுடைய வில்லினுடைய பெருமையையும் தன்னுடைய வில்லின் ஆற்றல் பெருமையையும் அர்ஜுனா முழுக்க பேசிட்டான். பேசிட்டு, இப்படிப்பட்ட இந்த வில்ல எங்க அண்ணன் பழிச்சிட்டார், அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டு கத்திய கழுத்துல வச்சப்ப கண்ணன் போய் தடுத்தானா, நீ ஏற்கனவே செத்து போயிட்டடா. யார்கிட்ட? அர்ஜுனன்ட்ட. ஆமா, நீதான் தற்கொலை பண்ணிக்கிட்டிய. எப்ப?
எவன் ஒருவன் தன்னுடைய பெருமையை தானே பேசுகிறானோ அவன் தற்கொலை செய்து கொண்டவனுக்கு சமம் என்று மகாபாரதத்திலே கண்ணன் சொன்னான்னு ஒரு கிளைக்கதை உண்டு. அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல எத்தனை பேர் நம்ம உயிரோடு இருக்கிறதா அர்த்தம்னு தெரியல. அந்த சில பேர் பாருங்களேன், ஒருத்தரை ரொம்ப பாராட்டுறாங்க மேடையில, பாராட்டிலாம் முடிஞ்ச உடனே அவர் சொன்னாரா, எல்லாம் நல்லா சொன்னாங்க, ஆனா நான் பெருமையே விரும்பாத அடக்கமா இருப்பவன்றதை யாருமே சொல்லாம விட்டாங்கன்னாரா. எப்படி இருக்குங்க? நான் ரொம்ப அடக்கமானவன்றதை யாரும் சொல்லலையே. பொய்யாமொழி புலவர் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார். ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சிறந்த புலவர், சோழ மன்னனுடன் இருந்தவர், சிறந்த புலவர். அவருடைய கவிதைகளை பாராட்டி சோழ பேரரசி ஒரு பாட்டுக்கும் ஒரு தங்கத்தாலான தேங்காய் கொடுத்தாள்னு குறிப்புகள் சொல்லுகின்றனர். அவர் ஒரு முறை இருக்கிறப்ப அரசன் புலவரே அப்படின்னு கூப்பிட்டார். ஐயோ என்னப்போ அப்படி சொல்றீங்களேன்னு பதறினாராம். யாரு? பொய்யாமொழி புலவர். ஓ மன்னிக்க வேண்டும், புலவர் பெருமானேன்னு நான் சொல்லியிருக்கணும், சும்மா புலவரேன்னு சொல்லிட்டேன், தவறுதான், மன்னியுங்கள் புலவர் பெருமானேன். அவரு மறுபடியும் ஐயையோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதினாரா. அந்த பாட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த தற்பெருமையினுடைய நிலை என்ன, உயர்ந்தவங்க தன்னைத்தானே பேசிக்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு இந்த பாட்டு. பொய்யாமொழி புலவர் என்கிற அவர் பேரே பொய்யாமொழி புலவர் தானுங்களே. அவர் என்ன சொல்றார்? அறம் உரைத்தானும் புலவன். மகாபாரத கதையை புலவர் எழுதினார், பெருந்தேவனார் என்ற புலவர் எழுதினார். அறம் உரைத்தானும் புலவன். அவ்வளவு பெரிய காப்பியத்தை எழுதிய அவர் புலவர். முப்பாலின் திறம் உரைத்தானும் புலவன். முப்பாலின் திறம் உரைத்தது யாருங்க? திருவள்ளுவன். அறம் உரைத்தானும் புலவன், முப்பாலின் திறம் உரைத்தானும் புலவன். அப்புறம் குறுமுனி தானும் புலவன். குறுமுனி யாரு? அகத்தியன். நீங்க அவர் என்ன சொல்றார்? மகாபாரதத்தை தமிழ்ல தந்த பெருந்தக்கத்தேவர் அவர் புலவர். 3 அறங்களை முப்பாலாக வைத்துக் கொடுத்த வள்ளுவன் அவனும் புலவன். குறுமுனியும் புலவன். இவங்க 3 பேரையும் புலவன்னு சொல்லிட்டு, இந்த தரணி பொறுக்குமோ நானும் புலவன் எனில் அப்படின்னு கேட்டார். அவங்களெல்லாம் நீங்க புலவர்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, என்ன போய் புலவர்னு சொல்றீங்களே, இந்த உலகம் தாங்குமா, நான் எவ்வளவு சாதாரணமான ஆள்னு ஒரு பாட்டு எழுதினார். அவரே அவ்வளவு பெரிய புலவர். அவரை புலவர்னு கூப்பிட்டதுக்கு ஐயோ என்ன புலவர்னு கூப்பிடாதீங்க, இந்த உலகம் தாங்காது, பெரியவங்க பல பேர் இருக்கிறப்ப என்ன புலவர்னு சொல்லாதீங்கன்னு சொன்னதை நினைச்சு பாக்குறப்ப நமக்கு இதெல்லாம் ஒரு பாடம் தானுங்களே. தற்பெருமை என்பது வாழ்க்கையில இருக்கக்கூடாத ஒரு உணர்வு. தன்னுடைய பெருமையை தானே பேசுவது என்பதை போல இழிநிலை ஒன்றும் இல்லை என்பதை பொய்யாமொழி புலவரின் இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது.